நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஸ்போக்கன் ஹிந்தி பார்க்குறோம். மருத்துவமனையில் நோயாளியை சந்தித்து பேசக்கூடிய ஒரு சில வாக்கியங்கள் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். சொல்லும்போது கவனமாக பாருங்கள். பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த சின்ன சின்ன வாக்கியங்கள்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஹிந்தி ஈஸியாக பேச முடியும். என்னுடைய நண்பர் இங்கே அட்மிட் ஆகியிருக்கிறார். நான் அவரை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்போம் இல்லையா? என்னுடைய நண்பர் இங்கே அட்மிட் ஆகியிருக்கிறார், நான் அவரை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்கணும். அப்படின்னா மேரா தோஸ்த் யஹங் பர்த்தி ஹை. இந்த சென்டென்ஸ் லென்த்தாக இருக்குது அப்படின்னு பயப்பட வேண்டாம். ரெண்டாக பிரித்து சொன்னீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக சொல்ல முடியும். மேரா தோஸ்த் யஹங் பர்த்தி ஹை. மேரா தோஸ்த், மேரா தோஸ்த் அப்படின்னா என்னுடைய நண்பன். தோஸ்த் அப்படின்னா நண்பன். யஹங் பர்த்தி ஹை. யஹங் அப்படின்னா இங்கே. பர்த்தி ஹை, பர்த்தி ஹை அப்படின்னா சேர்க்கப்பட்டிருக்கிறார். क्या मैं उसे देख सकता हूँ? क्या मैं उसे देख सकता हूँ? क्या, क्या அப்படிங்கிறது கொஸ்டின் வேர்டு. மை அப்படின்னா நான். உசே, உசே அப்படின்னா அவரை. தேக் சக்தா ஹூம், தேக் சக்தா ஹூம் அப்படின்னா பார்க்க முடியுமா? மேரா தோஸ்த் யஹங் பர்த்தி ஹை. क्या मैं उसे देख सकता हूँ? என்னுடைய நண்பர் இங்கே அட்மிட் ஆகியிருக்கிறார், நான் அவரை பார்க்க முடியுமா? சற்று இருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சற்று இருங்கள் அப்படின்னு சொல்லணுன்னா ஏக் மினிட் ருக்கியே, ஏக் மினிட் ருக்கியே, ஏக் மினிட் ருக்கியே அப்படின்னா ஒரு நிமிஷம் இருங்க. எந்த வார்டில் இருக்கிறார் என்று பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? எந்த வார்டில் இருக்கிறார் என்று பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா மை தேக்குங்கா கி வஹ் கிஸ் வார்டு மே ஹை. மை தேக்குங்கா கி வஹ் கிஸ் வார்டு மே ஹை. மை தேக்குங்கா, மை தேக்குங்கா அப்படின்னா நான் பார்க்கிறேன். கி, கி அப்படின்னா என்று. வஹ் கிஸ் வார்டு மே ஹை, அவர் எந்த வார்டில் இருக்கிறார் என்று. மை தேக்குங்கா கி வஹ் கிஸ் வார்டு மே ஹை, எந்த வார்டில் இருக்கிறார் என்று பார்த்து சொல்கிறேன். அவர் எமர்ஜென்சி வார்டில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அவர் எமர்ஜென்சி வார்டில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா வஹ் ஆபாத்காலின் வார்டு மே ஹை. வஹ் ஆபாத்காலின் வார்டு மே ஹை. வஹ், வஹ் அப்படின்னா அவர். ஆபாத்காலின், ஆபாத்காலின் அப்படின்னா அவசர நிலை. ஆபாத்காலின் வார்டு மே ஹை அப்படின்னா அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார். வஹ் ஆபாத்காலின் வார்டு மே ஹை, அவர் அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார். நான் அனுமதி சீட்டு தருகிறேன், நீங்கள் அவரை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நான் அனுமதி சீட்டு தருகிறேன், நீங்கள் அவரை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லணும்னா மை ஆப்கோ அட்மிட் கார்டு தூங்கா, आप उसके पास जाएं. मैं आपको एडमिट कार्ड दूंगा, आप उसके पास जाएं. மை, மை அப்படின்னா நான். ஆப்கோ, ஆப்கோ அப்படின்னா உங்களுக்கு. அட்மிட் கார்டு தூங்கா, அட்மிட் கார்டு தூங்கா அப்படின்னா அனுமதி சீட்டு தருகிறேன். आप उसके पास जाएं, आप उसके पास जाएं அப்படின்னா நீங்கள் அவரை போய் பாருங்கள். मैं आपको एडमिट कार्ड दूंगा, आप उसके पास जाएं. நான் அனுமதி சீட்டு தருகிறேன், நீங்கள் அவரை போய் பாருங்கள். நன்றி சார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நன்றி சார் அப்படின்னு சொல்லணும்னா தன்யவாத் சார், தன்யவாத் சார். தன்யவாத் அப்படின்னா நன்றி, தன்யவாத் சார் அப்படின்னா நன்றி சார். அவருக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்போம் இல்லையா? அவருக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கணுன்னா உஸ்கோ கியா ஹுவா, உஸ்கோ கியா ஹுவா. உஸ்கோ, உஸ்கோ அப்படின்னா அவருக்கு. கியா ஹுவா, கியா ஹுவா அப்படின்னா என்னாச்சு. உஸ்கோ கியா ஹுவா, அவருக்கு என்னாச்சு. அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா உன்ஹி தில் கி பீமாரி ஹை, உன்ஹி தில் கி பீமாரி ஹை. உன்ஹி, உன்ஹி அப்படின்னா அவருக்கு. தில், தில் அப்படின்னா ஹார்ட், இதயம். தில் கி பீமாரி ஹை அப்படின்னா இதய நோய். பீமாரி அப்படின்னா நோய். உன்ஹி தில் கி பீமாரி ஹை, அவருக்கு இதய நோய். இப்போது அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு கேட்போம் இல்லையா? இப்போது அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு கேட்கணுன்னா வஹ் அப் கைஸா ஹை, வஹ் அப் கைஸா ஹை. வஹ், வஹ் அப்படின்னா அவர். அப், அப் அப்படின்னா இப்பொழுது. கைஸா ஹை, கைஸா ஹை அப்படின்னா எப்படி இருக்கிறார். வஹ் அப் கைஸா ஹை, இப்போது அவர் எப்படி இருக்கிறார். இப்போ உங்கள் உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்போம் இல்லையா? இப்போ உங்கள் உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கணுன்னா अब आपका शरीर कैसा है,
அப் ஆப்கா சரீர் கேசா ஹை. அப் அப் அப்படின்னா இப்பொழுது. ஆப்கா ஆப்கா அப்படின்னா உங்களுடைய. சரீர் சரீர் அப்படின்னா உடம்பு. கேசா ஹை கேசா ஹை அப்படின்னா எப்படி இருக்குது. அப் ஆப்கா சரீர் கேசா ஹை. இப்போ உங்கள் உடம்பு எப்படி இருக்குது. நேற்றுக்கு இன்று கொஞ்சம் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நேற்றுக்கு இன்று கொஞ்சம் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா ஆஜ் மை கல் சே தோடா பேகுதர் ஹூம். ஆஜ் மை கல் சே தோடா பேகுதர் ஹூம். ஆஜ் ஆஜ் அப்படின்னு இன்று. மை மை அப்படின்னா நான். கல்சே கல்சே அப்படின்னா நேற்றுக்கு. தோடா தோடா அப்படின்னா கொஞ்சம். தோடா பேகுதர் ஹூம் அப்படின்னா கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குது, கொஞ்சம் சிறப்பாக இருக்குது. ஆஜ் மை கல்சே தோடா பேகுதர் ஹூம். நேற்றுக்கு இன்று கொஞ்சம் நல்லா இருக்கேன். நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா மை பகுத் டர் கயா தா. மை பகுத் டர் கயா தா. மை மை அப்படின்னா நான். பகுத் பகுத் அப்படின்னா ரொம்ப. டர் டர் அப்படின்னா பயம். டர் கயாத்தா அப்படின்னா பயந்து விட்டேன். மை பகுத் டர் கயாத்தா. நான் ரொம்ப பயந்து விட்டேன். ஏதோ கடவுளர்களால் பிழைத்து கொண்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஏதோ கடவுளர்களால் பிழைத்து கொண்டேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா பகவான் கி குச் கிருபா से मैं बच गया. பகவான் கி குச் கிருபா से मैं बच गया. பகவான் பகவான் அப்படின்னா கடவுள். பகவான் கி அப்படின்னா கடவுளுடைய. குச் கிருபா से குச் கிருபா से அப்படின்னா கொஞ்சம் அருளால், கொஞ்சம் கருணையால். மை பச் கயா மை பச் கயா அப்படின்னா நான் பிழைத்து கொண்டேன். மை அப்படின்னா நான். மை பச் கயா அப்படின்னா நான் பிழைத்து கொண்டேன். பகவான் கி குச் கிருபா से மை பச் கயா. ஏதோ கடவுள் அருளால் பிழைத்து கொண்டேன். பயப்படாதே நீ நீண்ட நாள் நீண்ட ஆயுளுடன் இருப்பாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. பயப்படாதே நீ நீண்ட நாள் நீண்ட ஆயுளுடன் இருப்பாய் அப்படின்னு சொல்லணும்னா டரோ மத் தும் தீர்க்காயு ஹோவோகி. டரோ மத் தும் தீர்க்காயு ஹோவோகி. டரோ மத் டரோ மத் அப்படின்னா பயப்படாதே. தும் தும் அப்படின்னா நீ. தும் தீர்க்காயு ஹோவோகி அப்படின்னா நீ நீண்ட ஆயுளுடன் இருப்பாய். டரோ மத் தும் தீர்க்காயு ஹோவோகி. பயப்படாதே நீ நீண்ட நாள் நீண்ட ஆயுளுடன் இருப்பாய். உங்களுக்கு நாங்கள் எல்லோரும் இருக்கோம் பயப்படாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. உங்களுக்கு நாங்கள் எல்லோரும் இருக்கோம் பயப்படாத அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஹம் சப் ஆப்கே லியே ஹைன் டரோ மத். ஹம் சப் ஆப்கே லியே ஹைன் டரோ மத். ஹம் சப் அப்படின்னா நாங்கள் எல்லோரும். ஆப்கே லியே ஹைன் ஆப்கே லியே ஹைன் அப்படின்னா உங்களுக்காக இருக்கிறோம். டரோ மத் டரோ மத் அப்படின்னா பயப்படாதே. ஹம் சப் ஆப்கே லியே ஹைன் டரோ மத். உங்களுக்கு நாங்கள் எல்லோரும் இருக்கோம் பயப்படாதே. கடவுள் அருள் புரிவார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. கடவுள் அருள் புரிவார் அப்படின்னு சொல்லணும்னா பகவான் பலா கரே. பகவான் பலா கரே. பகவான் பகவான் அப்படின்னா கடவுள். பகவான் பலா கரே அப்படின்னா கடவுள் அருள் புரிவார். உங்களுடைய வாழ்த்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. உங்களுடைய வாழ்த்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லணும்னா आपकी शुभकामनाओं के लिए धन्यवाद. आपकी शुभकामनाओं के लिए धन्यवाद. आपकी आपकी அப்படின்னா உங்களுடைய. சுபகாமனாவும் சுபகாமனாவும் அப்படின்னா வாழ்த்துக்கள். சுபகாமனாவும் கேலி அப்படின்னா வாழ்த்துக்கு. தன்யவாத் தன்யவாத் அப்படின்னா நன்றி. ஆக்கி சுபகாமனாவும் கேலி தன்யவாத். உங்களுடைய வாழ்த்துக்கு நன்றி. எதை பற்றியும் கவலைப்படாதே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. எதை பற்றியும் கவலைப்படாதே அப்படின்னு சொல்லணும்னா கிசி பாத்துக்கு சிந்தா மத் கரோ. கிசி பாத்துக்கு சிந்தா மத் கரோ. கிசி பாத்துக்கு கிசி பாத்துக்கு அப்படின்னா எதை பற்றியும். சிந்தா மத் கரோ சிந்தா மத் கரோ அப்படின்னா கவலைப்படாதே. சிந்தா அப்படின்னா கவலை. சிந்தா மத் கரோ அப்படின்னா கவலைப்படாதே. கிசி பாத்துக்கு சிந்தா மத் கரோ எதை பற்றியும் கவலைப்படாதே. விரைவில் எல்லாம் சரியாகிவிடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. விரைவில் எல்லாம் சரியாகிவிடும் அப்படின்னு சொல்லணும்னா ஜல்த் ஹி சப் டீக் ஹோ ஜாயேகா. ஜல்த் ஹி சப் டீக் ஹோ ஜாயேகா. ஜல்த் ஹி ஜல்த் ஹி அப்படின்னா விரைவில். சப் சப் அப்படின்னா எல்லாம். டீக் ஹோ ஜாயேகா டீக் ஹோ ஜாயேகா அப்படின்னா சரியாகிவிடும். ஜல்த் ஹி சப் டீக் ஹோ ஜாயேகா விரைவில் எல்லாம் சரியாகிவிடும்.
அவர் விரைவில் குணமடைந்து வீடு திரும்புவார் அப்படின்னு சொல்லணும்னா வகு ஜல்திஹி டீக் ஹோகர் கர் லவுட்டேங்கே. வகு ஜல்திஹி டீக் ஹோகர் கர் லவுட்டேங்கே. பஹ் பஹ் அப்படின்னா அவர், ஜல்திஹி ஜல்திஹி அப்படின்னா விரைவில், டீக் ஹோகர் அப்படின்னா குணமடைந்து சரியாகி, கர் லவுட்டேங்கே அப்படின்னா வீடு திரும்புவார். கர் அப்படின்னா வீடு, கர் லவுட்டேங்கே அப்படின்னா வீடு திரும்புவார். வகு ஜல்திஹி டீக் ஹோகர் கர் லவுட்டேங்கே. அவர் விரைவில் குணமடைந்து வீடு திரும்புவார். சரி, நான் புறப்படுகிறேன் அப்படின்னு சொல்லணும்னா டீகே மை ஜா ரஹா ஹூம். டீகே மை ஜா ரஹா ஹூம். டீகே டீகே அப்படின்னா சரி, மை மை அப்படின்னா நான், ஜா ரஹா ஹூம் அப்படின்னா புறப்படுகிறேன். டீகே மை ஜா ரஹா ஹூம். சரி, நான் புறப்படுகிறேன். நான் மறுபடியும் வந்து பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நான் மறுபடியும் வந்து பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னா மை தோபாரா தௌரா கருங்கா. மை தோபாரா தௌரா கருங்கா. மை மை அப்படின்னா நான், தோபாரா அப்படின்னா மறுபடியும், மீண்டும், தௌரா கருங்கா அப்படின்னா பார்க்கிறேன். மை தோபாரா தௌரா கருங்கா. நான் மறுபடியும் வந்து பார்க்கிறேன். நான் உனக்கு சிரமம் கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நான் உனக்கு சிரமம் கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா மைனே தும்ஹே கஷ்ட தியா. மைனே தும்ஹே கஷ்ட தியா. மைனே மைனே அப்படின்னா நான், தும்ஹே அப்படின்னா உனக்கு, உங்களுக்கு அப்படின்னு வரும். கஷ்ட தியா அப்படின்னா கஷ்டம் கொடுத்து விட்டேன், சிரமம் கொடுத்து விட்டேன். மைனே தும்ஹே கஷ்ட தியா. நான் உனக்கு சிரமம் கொடுத்து விட்டேன். நீங்கள் வந்தது மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லணும்னா முஜே பகுத் குஷி ஹை கி ஆப் ஆயே. முஜே பகுத் குஷி ஹை கி ஆப் ஆயே. முஜே அப்படின்னா எனக்கு, பகுத் குஷி ஹை அப்படின்னா மிக்க மகிழ்ச்சி, கி ஆப் ஆயே நீங்கள் வந்தது, ஆப் அப்படின்னா நீங்கள், ஆப் ஆயே அப்படின்னா நீங்கள் வந்தது. முஜே பகுத் குஷி ஹை கி ஆப் ஆயே நீங்கள் வந்தது மிக்க மகிழ்ச்சி. உங்கள் உடம்பை பார்த்துங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? உங்கள் உடம்பை பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லணும்னா அப்னே சரீர் கி தேக்பால் கரேங். அப்னே சரீர் கி தேக்பால் கரேங். அப்னே அப்படின்னா உங்களுடைய, சரீர் கி அப்படின்னா உடம்பை, சரீர் அப்படின்னா உடம்பு, சரீர் கி அப்படின்னா உடம்பை, தேக்பால் கரேங் அப்படின்னா பார்த்து கொள்ளுங்கள். அப்னே சரீர் கி தேக்பால் கரேங் உங்கள் உடம்பை பார்த்து கொள்ளுங்கள்.